ஹே காய்ஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். அங்கே ஒரு பீச்சுக்கு போயிருந்தேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு என்னமோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்களேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் பீச்சுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ட்ரிப்புக்காக நீங்கள் இப்போ அங்கே ராமேஸ்வரம் அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த இடத்துக்கு போனோம். நான் 2 இயர்ஸ் பேக் நாங்கள் வந்திருக்கேன். பட் அதுக்கப்புறமா நான் இப்போது இந்த இயர் நான் போயிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனதுக்கு இப்போ போனதுக்கு நிறைய சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் டைம் போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடம் ஃபஸ்ட்டு யாருக்குமே அவ்வளோவா தெரியாமல் இருந்து இப்போ நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா நிறையா ஃபெசிலிட்டிஸுமே கொண்டு வந்துட்டாங்க அங்கே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஒரு குட்டி கோவான்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு ஃபாரின் ட்ரிப்புன்னு கூட சொல்லுவேன். ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் சொல்லுவேன். ஸோ இந்த அலை பார்த்திங்கன்னா, இந்த கடல் பார்த்திங்கன்னா, நான் 2 இயர்ஸ் முன்னாடி வரும்போது இதில் அலையே இல்லை. நான் அப்போ நல்லா ஜாலியாக அவ்வளோ தூரம் தள்ளி போயெல்லாம் நின்று குளித்தேன். இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு இது அவ்வளோ அலை இல்லை. இதில் நிறைய பேர் உள்ளே போய் நின்று குளிக்கிறாங்க. பட் ஆனால் சேஃப்டியாக தான் போகணும் நம்ம உள்ளே போகும்போதுமே. இந்த அலையை பார்த்துட்டு எனக்கு பயம் உள்ளே போகிறதுக்கு. என்னோடய அண்ணா அவங்கெல்லாம் போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் போனதுனால எனக்கு சன்செட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இதோட தண்ணி பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த கல், மண் எல்லாமே நல்லா கிளியராக தெரியும். 2 இயர்ஸ் முன்னாடி போனேன்னு சொன்னேன். அப்போ ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வர்றதுனால என்னென்னு தெரியல, கொஞ்சம் அவ்வளோவா தெரியல. பட் நான் 2 இயர்ஸ் முன்னாடி வரும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோ பேர் ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ராமேஸ்வரம் பீச் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு தனுஷ்கோடி எல்லாம் போயிட்டு ஃபைனலாக நீங்கள் வர வழியில் தான் இருக்குது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போயிட்டு வர வழியில் தான் இருக்குது இந்த பீச். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பீச்சுக்கு இன்னும் போகலையே, கண்டிப்பாக நீங்களும் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்கள வர சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து என்னோடய பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதில் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.